வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், நம்ம ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேளையில அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் என்ன பண்ணாதுன்னா வீணாய் போகாது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. இன்னைக்கு முழங்கால் படிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வீணா போகுமான்னா இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் அதை கணக்கிலேயே வைத்திருக்கிறார். வருகிற ஆண்டு நம்மை அறியாமலே அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம், அற்புதங்கள் நடக்கும். நான் இதுக்காக ஜெபிக்கலையே, நான் இதுக்காக எதுவும் பிரயாசம் எடுக்கலையே. அப்பதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவாரு, நீ ஜெபித்த ஜெபங்கள், நீ அழுத அழுகை, நீ பட்ட பாடுகள், முழங்கால்கள் எல்லாவற்றையும் நான் கணக்கில் வைத்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பார். ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை ரொம்ப முழங்காலில் நிற்க முடியாதவங்க நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், அது தவறல்ல. உட்கார்ந்துட்டு அப்புறம் கடைசி ஜெபத்தில் திரும்பவும் நீங்கள் அப்படி செய்யும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ராஜாக்கள் சரியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆள முடியல. இப்போ எல்லாமே சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு துணையாக யாருமே வரவில்லை. பொதுவாக ஒரு நாடு ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது அந்த நாடு ஒரு பலமுள்ள நாடா இருந்தா கூட சுற்றி இருக்கிற அநேக நாடுகள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், எங்களுடைய படைகளை உங்களுக்காக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அநேக ராஜ்யங்கள் எழும்பும் போது நிறைய ராஜாக்கள் இப்படி சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க யாருக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா இஸ்ரவேல் நாட்டுக்கு நாங்க ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்களும் வருவோம், எங்க ஆட்களும் நிற்பாங்க அப்படின்ற அப்படி சில நாடுகள் இஸ்ரவேலுக்கு ஹெல்ப் பண்றதற்கு ரொம்ப ஆசையா இருந்தாங்க ஒரு காலத்துல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் டாப் மோஸ்ட்ல இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர்களோட கர்த்தர் இருக்கிறதுனால அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டார்கள். அதனால சில நாடுகள் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுக்கு நாங்க வர்றோம், எங்களை நீங்க கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா காலங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு திடீரென்று இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய தோல்வி உண்டானது. இப்போ எல்லாம் எதிரிகளாலே மூடப்பட்டு, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு, மதில்களெல்லாம் இடிக்கப்பட்டு, யாருமே சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அந்த நாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான், அவங்க ஆல்ரெடி முடிஞ்சு போன உலகம், முடிஞ்சு போன நாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் தத்தளிக்கும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் தனியாக ஓடிக்கொண்டிருக்கலாம். இத்தனை வருஷமும் ஓடுனேன் பாஸ்டர், ஆனா இப்போ எனக்கு பலன் குறைஞ்சு போயிருச்சு, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆனா
யாருமே எனக்கு துணையா இல்லை. என்னுடைய கணவனார் எனக்கு ஹெல்ப் பண்றது இல்லை, என்னுடைய மனைவி எனக்கு துணையா இல்லை, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துணையா இல்லை. நான் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நபரை போல இந்த பட்டணத்தில் இருக்கிறேன், இந்த தேசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு யார் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், 2021 ஆண்டு நீங்கள் தனியாக இல்லை. அந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக மேற்கொள்ள போவதில்லை. அந்த சூழ்நிலையை நீங்கள் தனியாக கடக்க போவதில்லை. அந்த நெருக்கத்தை நீங்கள் தனியாக கடக்க போவதில்லை. இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நீங்கள் தனியாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திருவலம் பற்றுகிறார். நான் உனக்கு வருகிற ஆண்டு துணை நிற்பேன், துணை நிற்பேன். எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் உன்னோடு கூட வராவிட்டாலும் உனக்கு துணையாய் கேடகமாய் நான் இருப்பேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல நமக்கு வேற யாரும் துணையாய் நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் துணையாய் நிற்பார். நீங்கள் இளைய குமாரனுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்லுது. அவனுடைய கூட பிறந்த அண்ணன் அவனுக்கு விரோதமாய் நிற்கிறான். அவனுக்கெல்லாம் போய் அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு எவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அதான் அவனுடைய திமிருத்தனத்தினாலதான் அப்படி நடந்துருச்சு. அவன் நல்லவன் கிடையாது. தன்னுடைய காசெல்லாம் வாங்கிட்டு போய் அந்நிய இடத்துல பாவத்திற்காய் செலவழித்தவன். இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா, இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு மூத்த குமாரன் தன்னுடைய இளைய குமாரனுக்கு சொல்லும் போது வேதம் சொல்லுது, தகப்பனார் அதுல காதலே வாங்கல. இல்ல இல்ல, நான் என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஒருவேளை சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், அவனுக்கெல்லாம் நீங்க துணை செய்யாதீங்க, அவனுக்கு துணை செய்ய முடியாது. உங்களை குறித்து அவன் சொல்லலாம், அவன் பெரிய பாவி, அவன் மோசமான ஒரு சூழ்நிலையில உள்ளவன், அவன் ஆண்டவருக்கு விரோதமானவன். எத்தனை காரியத்தை சொன்னாலும் நீங்கள் இந்த 7 நாட்களும் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, உன் மேல இருந்த கோபம் ஆண்டவரை விட்டு ஆண்டவர் அப்படி எடுத்துட்டாரு. உங்க மேல இருந்த கோபம் தாண்டி போய் இப்ப சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், துணை நிற்பேன். நீங்கள் ஜெபித்த ஜெபம், அழுத அழுகையை கர்த்தர் கேட்டு நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. நீ சோர்ந்து போகாத, நீ மனசு உடைய வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த என்கரேஜ்மெண்ட் என்கிற அது ஒரு அபிஷேகம், அது ஒரு கிருபை. இதை யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் யார் அப்படின்னா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றவன். எதுக்கு எடுத்தாலும் நம்மிடத்துல டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். நீ பாவி, நீ உருப்பட முடியாது, நீ வளர முடியாது, நீ ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நம்முடைய இருதயத்துல ரொம்ப டிஸ்கரேஜ கொடுக்கிறது யார் அப்படின்னா பிசாசு. அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் நம்மை குறித்து எவ்வளவு மைனஸா பேச முடியுமோ அவ்வளவு மைனஸான காரியத்தை சொல்லிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமா பண்ண போதிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுமா? என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன். எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தனியாக நின்று மேற்கொண்டவர் தான் இந்த தீர்க்கதரிசி. ஒரு ஏசபேல் அவனுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. அந்த மிரட்டலுக்காக பயந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறான். படுத்து கிடந்து சொல்றான், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. ஸோ நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்னப்பா நீ இப்படி படுத்து கிடக்குற, நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் உனக்கு தெரியுமா? நீ அவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்துட்டு போய் ஒரு லேடி இப்படி சொல்றாங்கன்றதுக்காக இப்படி போய் படுத்து கிடந்து சாகணும் அப்படின்னு சொல்ற, உனக்கு நல்லா இருக்காப்பா அப்படின்னு நம்மளா இருந்தா திட்டுவோம். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்து தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார்.
அவர் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஏற்கனவே அவன் அப்செட்டு. வாழ்க்கையில எல்லாருமே சுற்றி இருக்கிற யாருமே நல்லா இல்லை, அவனும் நல்லா இல்லை. இவங்க விவசாயம் பண்ணுகிறதை எல்லாவற்றையும் அந்நியர் வந்து களவாண்டுட்டு போறாங்க. சோகத்தோட இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? தான் பலவீன, என்னால என்னத்த முடியும்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்கரேஜ் பண்றதெல்லாம் அவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம். இன்னைக்கு கூட இந்த ஜெபத்துல நம்ம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சத்துரு எத்தனையோ மைனஸை நம்முடைய காதுகளில் பேசும்போது கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னை ஒரு நாள் உயர்த்துவேன், சத்துருக்கு முன்னாடி வெட்கப்படுத்த விடமாட்டேன். இப்படி கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனும் அப்படிதான் அந்த கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் போது மரித்து விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. கப்பல் எல்லாம் உடைஞ்சிருச்சு, பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகுது. அப்போ ஆண்டவர் அவனுடைய பக்கத்தில் வந்து நின்னு சொல்றாரு, பவுலே, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், அதனால உன்னையும் உன் கூட இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாற்றினேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த என்கரேஜ்மெண்ட்டை குறித்து காலையிலே நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானை காண்பித்து, தாவீதை காண்பித்து, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த டிஸ்கரேஜ் என்கிற அந்த இது வந்து 3 விதத்திலே உண்டாகும். ஒன்று, உங்களுக்கு நீங்களே நிறைய பேர் உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்குவீங்க. இது சிலருக்குள்ள இருக்கும். ஐயோ, நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் திறமசாலியா இல்லை, நான் எல்லார மாதிரியும் இல்லை, நான் ரொம்ப ஏமாறுற ஒரு ஆள், நான் எப்பவுமே வெட்கப்பட்டே போறேன், எனக்கு எதுவுமே நல்லா வரல, எனக்கு குடும்பம் அப்படி சரியில்லை, என்னுடைய அம்மா அப்பா வித்தியாசமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அவர்களுக்கு அவர்களே டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கண்டிப்பா மேற்கொள்ளணும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இங்க இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள உங்களுக்கு நீங்களே டிஸ்கரேஜா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்களே உங்களை பார்க்கும்போதே நிறைய பேர் கண்ணாடியில் தங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப மைனஸாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைவே வராது. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், நான் எல்லாரும் போல நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அவர்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்துடும். சே, இன்னும் கொஞ்சம் மூக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நான் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அவர்களை குறித்து தாழ்வு வந்துடும். இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நெகட்டிவுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் எங்கிருந்து வரும் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெகட்டிவா அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. நீ என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீயும் பாடுபட்டுட்டு தான் இருக்கிற, ஆனா ஒரு பலனையும் காணலையே, நீ ஓடிட்டு தான் இருக்கிற. இப்படி சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து நம்மளை நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க, நம்மளை தாழ்த்திட்டே இருப்பாங்க. உனக்கு அவ்வளோதான், உன் தலையெழுத்து அவ்வளோதான். நீ அதான் ஒரு வாலிப தம்பி ஒரு விசை ஜெபத்திற்கு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். அவனுடைய தாயார் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, உடனே வந்து ஒரு ஜோசியர் இடத்துல போயிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, என் தாயார் வந்து இப்படி உடம்பு நல்லா இல்லாமல் இருக்காங்க, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணும்போது சொல்லும்போது அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, நீ செத்துரு அப்படின்னு இருக்காரு. ஒரு வாலிப பையன் அப்படியே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படி ஏங்கி ஏங்கி அழுறான். அப்போ என் வாழ்க்கையில சாவுதான் எனக்கு முடிவான்னு கேட்குறாங்க. நான் செத்தாதான் இந்த பிரச்சனை முடியுமா? அவர் அந்த ஜோசியர் சொல்லியிருக்காராம்மா, உன் மனைவிக்கும் உன்னால் பிரியமாக வாழ முடியல, உங்கள் அம்மாவையும் உன்னை பார்க்க முடியல, உங்கள் அம்மாவும் உன்னை வச்சு கேம் பண்ணுறாங்க, உன் மனைவியும் உன்னை வச்சு கேம் பண்ணுறாங்க, நீ 2 பேருக்கும் நீ நடுவில் நின்று உன் வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிற, பேசாமல் தற்கொலை பண்ணி செத்துருன்னு இருக்காரு. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து அப்படி வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் நம்மளை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் உடைய மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். உங்க கூடயே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, உங்க தெருவில் குடியிருப்பவங்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உங்கள் செவிகளை சாய்க்கவே கூடாது.
ஹல்லேலூயா. நீங்க அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அப்படி இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ நீங்க அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். உங்க சொந்தங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து அப்படி அவங்க பரிதாபப்படுறது மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளை கோவப்படுற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. நம்மளை திட்டுறது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே பரிதாபப்படுற மாதிரி, ஐயோ உனக்கு போய் இப்படி இருக்க, நீ போய் இப்படி இருக்கிறியே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த மனிதர்களை கூட வச்சுக்க கூடாது. அதான் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு இப்ப எங்க வரார் அப்படின்னா மலைக்கு போயிட்டாரு. அப்படி நடந்து போகும்போது அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளு, ரொம்ப பிடிச்ச ஒரு சிநேகிதன் அவனுக்கு பின்னாடி அழுதுட்டே வராரு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு போய் இப்படி நடக்கணுமே, உங்களுக்கு போய் இப்படி நடக்கலாமா? உடனே தாவீது திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னோட கூட வந்தால் எனக்கு பாரமா இருப்பாய். நீ இந்த அழுதுட்டே ஒப்பாரி வச்சுட்டே என் பின்னாடி வந்தேன்னா எனக்கு என்னவா இருப்பாய்? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தா உங்களுக்கு என்னவா இருக்கும்? நமக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, இந்த துக்கத்தில் நம்ம கூட ஒருத்தருமே இல்லை, ஆனால் இவன் நம்ம அழும்போது அழுறானே, இவன் நம்ம கூட கத்திட்டே வர்றானே, இவன் நம்ம எவ்வளோ நேசிச்சான் அப்படின்னு நம்ம அவனை கூடயே வச்சுக்க பார்ப்போம். அவன் கூட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணீரை துடைக்கவே முடியாது. அவனா ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், ஐயோ உனக்கு போயிடுச்சு, ஐயோ உனக்கு போயிடுச்சு. அதனால தாவீது ரொம்ப அழகா கையாளுறாரு. நீ முதல்ல எங்க போ தெரியுமா? நீ ஏன் கூட இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டியது ஒன்று, உங்களை சுற்றி உங்களை நெகட்டிவா பேசுகிற மனிதர்களோட கண்டிப்பா உங்க கூட எப்பவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நெகட்டிவாவே பேசுறாங்களா, அவங்கள கூட்டு கொஞ்சம் தூரம் ஒதுங்கி நில்லுங்க. உங்களை பார்த்த உடனே அப்படியே சொல்றாங்களா? உங்க பாருங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிற வீடுல பெண் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாண நாட்கள் கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா உடனே பேசுவாங்க பாருங்களேன். ஐயோ வயசு இத்தனை ஆயிடுச்சா, இன்னும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? உடனே அப்படியே என்னமோ நம்ம மேல சோகமா இருக்கிறது மாதிரி பேசுறது. ஆனா அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்முடைய தைரியமெல்லாம் உடைஞ்சு நம்ம ஒரு கோழையா மாற்றப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க. எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் அப்படிப்பட்ட தீமையில நீங்க பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள்ட்ட தெளிவா சொல்றாரு, அது நான் அனுப்பின ஆள் அல்ல, அது சத்துரு அனுப்பின ஆள். அந்த ஆளுடைய வார்த்தையை நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிக்க வேண்டியதும் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்கிறதுக்காக 12 பேரை மோசையை அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும்போது 10 பேர் என்ன செய்தி சொன்னாங்களாமா? சொல்லுங்க எல்லாருமே, துர்ச்செய்தியே சொன்னார்கள். 2 பேர் ஜோஷுவாவும் காலேபும் என்ன செய்தி சொன்னாங்க? நல்ல செய்தியை சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 10 பேரோட சேர்ந்து யாரெல்லாம் அவிசுவாசிங்களோ அவங்க ஒருத்தரும் நீங்க கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்றது இல்ல, பிரவேசிக்கிறது இல்லை. ஆனா ஜோஷுவாவையும் காலேபையும் ஆண்டவர் மகிமையினாலே நிரப்பினார். ஸோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, நெகட்டிவா பேசுறவங்கள கர்த்தர் எப்பவுமே விரும்ப மாட்டார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நெகட்டிவா பேசுறவங்கள ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்ம எப்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவா கர்த்தர் நல்ல வார்த்தைகளை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு 10 விஷயாவது சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும். 2021 வருஷம் கர்த்தர் எனக்காக யாவையும். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நடக்கட்டும் அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கட்டும். ஆமென். யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவது நீங்களே உங்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது நம்மளை டிஸ்கரேஜ் பண்றது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி நிற்கிற சூழ்நிலைகள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிடும். நம்ம பார்க்கிற பிரச்சனைகள், நம்ம பார்க்கிற நெருக்கங்கள், இன்னும் தேவைகள் சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும், அதை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வந்துடும். நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, நம்மளால தாண்ட முடியுமா முடியாதா, ஐயோ இவ்வளோ பெருசா இருக்குதே, எப்படி நம்மளால தாண்ட முடியும்? அந்த சூழ்நிலைகள் உங்களை நிறைய நேரத்தில் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இல்லைன்னா, இல்ல சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட காற்றா இருந்தாலும், அலைகளா இருந்தாலும், அதன் நடுவிலே இயேசு நடந்து வந்து நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், என்னை சுற்றி நிற்கிற சூழ்நிலை என்னை மைனஸா பேச வச்சுட்டே இருக்கு, அதனால நான் சரீர அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, சூழ்நிலை சொன்னதை நம்பவே வேண்டாம், நீங்கள் சூழ்நிலையை சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருப்பாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை கடக்க பண்ணி, உங்களை தலை நிமிர பண்ணி, உங்களை வெற்றி அடைய செய்து, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.